ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய என்னுடைய திருப்பதி தரிசன அனுபவம் பற்றியும் திருப்பதி கிளைமேட் பற்றியும் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டுகளின் விவரங்கள் பற்றியும் பார்க்கலாம். இன்று பிப்ரவரி 23 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலமாக தான் திருமலை தரிசனத்திற்கு போயிருந்தோம். தரிசன ஸ்லாட் 300 ரூபாய் தரிசன ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டான மதியம் 2 மணி ஸ்லாட் தான் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் 11 மணிக்கே ஏடிசி சர்க்கிளில் போய் ஒரு முறை செக் பண்ணோம். ஏடிசி சர்க்கிளில் அப்போ தான் பிகினிங் பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்டப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணுங்கள், எதிர்க்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்காக ஏடிசி சர்க்கிள் தினமுமே மதியம் 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி நம்ம போனோம்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2க்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக வெயிட்டிங் ஹாலுக்காக எல்லாரையுமே அந்த கியூவில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுபோல தான் இன்றைக்கி 11 மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்டப்போ இன்றைக்கி இந்த வெயிட்டிங் ஹால் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்காக ஓப்பன் பண்ணலை, எல்லாருமே ஏடிசி சர்க்கிளினுடைய ஆப்போசிட் கேட்டில் வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படியும் இந்த கேட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சனால அங்கேயே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் 2 பேர் வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கேட்டு வழியாக எல்லாருமே என்டர் ஆக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கேட்டுக்குள்ளே என்டர் ஆகி கொஞ்சம் தூரம் போன பின்னாடி ஏடிசி சர்க்கிள் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து இந்த கியூக்கு நடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 எங்கே இருக்குன்னா ஏடிசி சர்க்கிள் லேனில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கேயும் திரும்பாமல் நடந்து போயிட்டே இருந்தோம்னா மெயின் ரோடில் கனெக்ட் ஆகும். ஒரு இடத்துல போய் மெயின் ரோடு வரைக்கும் நம்ம போக வேண்டாம். மெயின் ரோடுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டினுடைய ரைட் சைடில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே ஒரு கேட் இருக்கும். இந்த கேட் மூலமாக தான் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வரக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை அலோவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைப்பாங்க. 12 மணிக்கு அப்புறம் வரக்கூடியவங்க எல்லாரையுமே ஏடிசி சர்க்கிள் வழியாகவே கியூவில் ஜாயின் பண்ண வச்சுடுவாங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 கேட் பக்கத்தில் காலையில் 11 மணிக்கு எங்களோட சேர்ந்து 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மொத்தமே ஒரு 50 பேர் தான் நின்றுட்டு இருந்தோம். போலீஸ் செக்யூரிட்டிஸ் நீங்கள் கியூவில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கடகடன்னு கியூவில் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி அதிசயமாக அங்கே இருக்கக்கூடிய பெரிய வெயிட்டிங் ஹாலில் எங்களை உட்கார வைக்கல. இந்த பெரிய வெயிட்டிங் ஹால் என்பது நம்ம சர்வ தரிசனம் மூலமாகவோ அல்லது எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாகவோ வரக்கூடிய சமயத்தில் பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய வெயிட்டிங் ஹாலில் தான் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வரக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை உட்கார வைப்பாங்க. இன்றைக்கி அந்த ஹாலில் உட்கார வைக்கல, வேகமாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த சர்வ தரிசனம் டிக்கெட் கியூ இருக்கும் இல்லையா, அந்த கியூலேயே இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் வேகமாக போய் மொபைல் லக்கேஜ் சரண்டர் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே சரண்டர் பண்ணிவிட்டு ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் செய்த பிறகு யூஸ்வலாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க இல்லையா, அதில் கம்பார்ட்மெண்ட் நம்பர் 30ல் ஃபஸ்ட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸாக நாங்கள் 50 பேர் போய் உட்காந்துட்டோம். அதற்கப்புறம் ஏடிசி சர்க்கிள் எதுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ்லாம் அங்கேருந்து நடந்து வந்து இந்த கியூ வழியாக வந்து இங்கே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்காரதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. கம்பார்ட்மெண்ட் நம்பர் 30 தான் இன்றைக்கி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை லாக் பண்ண ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டு. 11 மணிக்கு தான் கியூவில் ஜாயின் பண்ணோம். எங்களுடைய ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்கார்றப்போ மணி 11:10 தான் ஆகியிருந்துச்சு. 10 நிமிஷத்தில் கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ தரிசனம் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேட்சாக போய் தரிசனத்திற்கு போயிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாமே போய் முடித்த பிறகு எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சரியாக மணி 11:45 இருக்கக்கூடிய சமயத்தில் அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வெண்பொங்கல் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா ஃபுட்டு கொடுக்குற நேரத்துலேருந்து மினிமம் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்குமாவது நம்மளை கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதிக நேரம் ஆகிடும் போல் தரிசனத்திற்கு சர்வ தரிசனம் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறனால அவங்க எல்லாரையுமே மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் 300 ரூபாய் தரிசன கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க போலன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வெண்பொங்கல் கொண்டு வந்த சேவாக்ஸ் 31வது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து தான் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. 30வது கம்பார்ட்மெண்ட்டில் பொங்கல் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த கம்பார்ட்மெண்ட் தான் அடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதனால தான் இங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலை. அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நாங்களே அசியூம் பண்ணிட்டோம்.
அசியூம் பண்ணது மாதிரியே 12:10 போல் கம்பார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண மாதிரி ஆச்சு. அதற்கப்புறம் ஸ்கேனிங் ப்ராசஸுக்காக பேட்சாக மூவ் ஆகிட்டு இருந்தோம். ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிஞ்சு மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணப்போ திருமலை நம்பி சன்னதிக்கு மேலே இருக்கக்கூடிய பிரிட்ஜ் வழியாக சில பேரை அலோவ் பண்ணாங்க. அதற்கப்புறம் எங்களுடைய டேர்ன் வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்திற்கு முன்னாடி திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த கியூ வழியாக கோவிலுக்கு உள்ளே போய் வெண்டிவாக்கிலி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளாக்கில் நேரம் பார்க்கும்போது சரியாக மணி 12:50 இருக்கும். வெண்டிவாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போகிறப்போ இன்றைக்கி அதிகமான தள்ளுமுள்ளு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் 300 ரூபாய் தரிசன பக்தர்களும் சர்வ தரிசனம் பக்தர்களும் எஸ்எஸ்டி டோக்கன் பக்தர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இருந்தாலுமே கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் அஸ் யூஷுவல் ரைட் மோஸ்ட் கார்னர் கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பங்காரு வாக்கிலிக்குள்ளே போய் வராக பெருமாள், கருட பகவான், தசாவதாரம் எல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு பெருமாளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாலுமே பெருமாளை அழகாக தரிசனம் பண்ண முடிஞ்சது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால சேவாக்ஸ் டிடிடி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கொஞ்சம் தள்ளிவிட்டு வேகமாக வாங்கன்னு சொன்னனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்னவோ தெரியல, என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சிச்சா என்பதும் தெரியலை. பெருமாளினுடைய திருமுகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான புன்னகை இருந்தது. அந்த காரணத்தினாலேயோ என்னவோ பெருமாளினுடைய திருமுகத்தை தவிர்த்து வேறு எதையுமே பார்க்கறதுக்கு என்னுடைய கண்ணு எங்கேயுமே அசையலை. அங்கே தரிசனம் பார்த்த அந்த கொஞ்ச நொடிகளும் பெருமாளினுடைய திருமுகத்தை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். பெருமாளினுடைய திருமுகத்தை மட்டும் பார்த்திருந்தாலும் பெருமாளை நம்ம நிறைவாக தரிசனம் பண்ணலையோ என்ற எந்த குறையுமே இன்றைக்கி என்னுடைய மனசில் இல்லை. அவரினுடைய அந்த புன்னகையை பார்த்தது ஏதோ ஒரு சிறப்பு சேவை அட்டன் பண்ண மாதிரியான சந்தோஷம் இன்றைக்கி கிடச்சிச்சு. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலி விட்டு வெளியே வந்து வரதராஜ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரர், ஸ்ரீமன் ராமானுஜர், நரசிம்மரை தரிசனம் செஞ்சுட்டு இன்றைக்கி சின்ன லட்டு பிரசாதத்திற்கு பதிலாக தொன்னையில் வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வர்றப்போ மணி 1:15 மணி ஆகி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு 2:15 மணி நேரம் ஆனது. இன்றைக்கி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறப்போ டைம் ஸ்லாட் யாருக்குமே செக் பண்ணாமலே அலோவ் பண்ணாங்க. திருப்பதியில் வெயில் அதிகமாக இருக்குது. காலை நேரத்தில் மாட வீதிகளில் நடக்கிறப்போ அந்த ஒயிட் பெயிண்டில் நடக்கிறப்போ நமக்கு வெயில் தெரியலை. மாட வீதியை விட்டு நம்ம தார் ரோட்டில் நடக்கிறப்போ வெயில் சுட்டெரிக்குது. குழந்தைகளை, வயசானவங்களை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க ரோட்லலாம் நடக்கிறதுக்கு அவசியமாக சாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. தரிசனத்திற்கு வர்றப்போ நம்ம செப்பல் இல்லாமல் தான் வருவோம். ஸோ நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நடந்து வர்றப்போ ரோட் கிராஸ் பண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சாக்ஸ் அவசியமாக தேவைப்படும். காலையில் எவ்வளவு அனல் அடித்தாலும் ஈவினிங் அந்த வெக்கை கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஈவினிங் கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நைட் நேரத்தில் இப்போவுமே கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ரூமில் ஃபேன் போடாமலே தூங்க முடியுது. அந்த அளவுக்கு நைட் நேரத்தில் கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்குது. அடுத்து நாளை பிப்ரவரி 24 காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங்ஸ் இருக்குது. திருமலை மே மாதத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும், திருச்சானூர் மார்ச் மாதத்திற்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. நாளை காலை 10 மணிக்கு 2 புக்கிங்ஸ் இருக்குது. 1 மே மாதத்திற்கான திருமலை ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங், 2 மார்ச் மாதத்திற்கான திருச்சானூர் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங். மதியம் 3 மணிக்கு மே மாதத்திற்கான திருமலை திருப்பதி தலக்கோனாவிற்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆகியிருந்த மே மாதத்திற்கான லக்கி டிப், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம் இதெல்லாம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர்லேயே நாளை ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 6 பேருக்கும் நீங்கள் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் அதே 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸும் அதே மொபைல் நம்பர், அதே ஆதார் கார்டு பயன்படுத்தி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.